கர்த்தருடைய வார்த்தை, நாம் இதற்குள்ளாக போவோம் பாருங்க. சங்கீதம் 1 2 இதை மறக்க கூடாது. இதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷனல் ஸ்கிரிப்சர். ஆமென், ஆமென். 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனோ பாக்கியவான். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இரவும் பகலும் என்னுடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அநேக காரியத்தை உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையிலிருந்து காண்பிப்பார். அதாவது தன்னுடைய வார்த்தையிலிருந்து காண்பிப்பார் என்றால் என்ன? உங்களுக்கு தேவையானதை, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்குரிய காரியத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. வசனத்தை தெரிஞ்சு கொள்ளுகிறது, அதை பத்தி நான் பேசல. இந்த வசனத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை நடத்துவார். ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அந்த வசனம் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்ன பண்ண அந்த வசனம்? உங்களுடைய மனக்கண்களை திறக்கும். அப்ப இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அதிலிருந்து என்ன வரும்? எனக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. அதிலிருந்து என்ன வரும்? எனக்கு செழிப்பு வரும். அதிலிருந்து என்ன வரும்? எனக்கு சுகம் வரும். அதிலிருந்து என்ன வரும்? கர்த்தர் என்னவெல்லாம் எனக்கு வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் வரும். ஆமென். அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர் இங்க? இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? அபாய்டிங் இன் ஹிம். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறக்க கூடாது. திருப்பம் பாருங்க, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15 திருப்பிக் கொள்வோம். யோவான் 15 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்ப இன்றைக்கு மிக முக்கியமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறது என்ன தெரியுங்களா? அவர் திராட்சை செடியா இருக்கிறாரு, நாம் என்னவா இருக்கிறோம்? நாம் கொடிகளாக இருக்கிறோம். கொடி எங்க இருக்கணும்? செடியில தான் இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். The branch should be fixed in the tree. If the branch is out of the tree, it cannot produce anything. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடிகள் எங்க இருக்கணும்? திராட்சை செடியோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கொடிகள் மூலமாக நன்மை, அப்பொழுதுதான் அந்த திராட்சை செடியிலிருந்து சகல நன்மையும் அந்த கொடிகளுக்குள்ளாக போகும். விளங்குகிறதுங்களா? அந்த செடியிலிருந்து சகல நன்மை, அதாவது செடியிலிருந்து பலன், செடியிலிருந்து எல்லாம் பாருங்க அந்த கொடிக்குள்ள போகும். அப்பதான் அந்த கொடியால கனியை உண்டு பண்ண முடியும். ஆமென். அநேகர் மரங்களை பார்க்கிறோம், மரங்களிலே பல கொடிகள் இருக்கிறது. சில கொடிகளிலே பழங்கள் இருக்கிறது, சில கொடிகளிலே பழங்கள் இல்லை, இலைகளும் சரியில்லை. அப்போ எந்த கொடியிலே பழம் இருக்கிறதோ, கனி இருக்கிறதோ, அழகான அந்த என்ன சொல்லுகிறது, அந்த ஒரு இலைகள் இருக்கிறதோ, அதை தான் நாம் பார்ப்போம். கர்த்தரும் இன்றைக்கு அதுதான் சொல்லுகிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? என்னோடு இணைந்திருக்க வேண்டும். என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். ஆமென். 4 வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தனியாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? நாம் கர்த்தரில் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுப்போம். ஆமென். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியமாய் இருக்கிற கொடிகள் தான் கனி கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிறது? ஆரோக்கியமா இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே வேலைக்கு போக முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே வீட்டு வேலை பண்ண முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே வியாபாரம் செய்ய முடியும். சொல்லுங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே உங்களுடைய பல காரியங்களை நீங்க திட்டம் போட்டு நீங்கள் உங்க வியாபாரத்தை பெருக பண்ணணும், பழுக பண்ணணும். ஆரோக்கியமா இருந்தா தாங்க படிக்க முடியும். ஆரோக்கியமா இருந்தா தான் எல்லாம் செய்ய முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னில் நீ என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பாய் என்றால் என்ன? நீ ஆரோக்கியமாய் இருப்பாய். அல்லேலூயா.
when you abide with him you will be healthy. கர்த்தருடைய சுகம் எங்க இருக்கு? அவருக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் பாருங்க, கர்த்தருக்குள் நாம் நிலைத்திராமல் சுகத்தை நாம் பெற வேண்டும் என்று சில வேளையில நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருந்தால் சுகம் ஒரு அருவியை போல நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படும். சுகம் ஒரு அருவியை போல அது நம்முடைய வாழ்வில் என்ன ஆகுமா? செயல்படும். அல்லேலூயா. அப்ப சுகம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமா இருக்க வேண்டும் என்றால் அவரோடு நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், அவருக்குள்ளாக நீங்கள் அதிகமாக வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? அவருக்குள் இருக்க வேண்டும் என்றால் என்ன? அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்றால் என்ன? அவருடைய வார்த்தையிலே வாசிச்சோம் பாருங்க, சங்கீதம் 1:2, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஏனென்றால் அவன் எப்படி இருப்பான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவன் ஆரோக்கியமாக இருப்பான், கனி கொடுக்கிறவனாக இருப்பான், தன் காலத்திலே கனியை கொடுப்பான். அதான் 3வது வசனம் சொல்லுது சங்கீதம் 1:3. இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், காலத்திலே கனி கொடுப்பான். அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த காரியத்திலே வெற்றியை ஜெயத்தை அவன் என்ன பண்ணுவான்? சுதந்தரித்துக் கொண்டு வாழ்ந்து போய்கொண்டே இருப்பான். அப்போ இன்றைக்கு கீ என்னது? டு பி abide in Christ is the very way or the very channel to receive 100% healing. இன்றைக்கு எந்த வியாதியும் நம்முடைய சரீரத்தில் இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, எந்த வியாதியும் உங்க சரீரத்தில் இருப்பதற்கு அதற்கு அதிகாரமே கிடையாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், அவருக்குள் நீங்கள் அந்த திராட்சை செடி என்றும் கிறிஸ்துவுக்குள் கொடி என்று நீங்களும் நாளும் இணைந்திருப்போமானால், நிலைத்திருப்போமானால், நான் சொல்லுகிறேன் சுகம் 100% உங்களுக்குரியதாக இருக்கிறது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது.